உங்கள் அனைவருக்கும் ஆரம்பமாக எனது முகமன் சலாத்தினை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா என்று கூறி என் வார்த்தைகளை தொடங்குகிறேன். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்கிற அருமையான சகோதரர்கள் ஹஸரத், வீதியில் இறங்கி போராடுவதை நாங்கள் பார்த்து கொள்கிறோம். நீங்கள் உள்ளே உட்கார்ந்து எங்களுக்கு என்ன ஐடியா கொடுக்கணுமோ அதை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்கிற மாதிரி வந்து சொல்லும் போதே போதையை பற்றி நீங்கள் பேசுங்கள். இளைஞர்கள் சரியாகிவிட்டால் அதற்கு பிறகு அவர்களை கரை சேர்ப்புகிற பொறுப்பு எங்களை சார்ந்தது. அதனால் போதையுடைய தலைப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். தலைப்புக்கு தோதுவாக இந்த இடம் கூட ஒரு அற்புதமான இளைஞர் ஹஸரத் ஹுசைன் ரலியல்லாஹுடைய பெயரிலே உருவாக்கப்பட்ட இடம்தான் டாக்டர் ஜாகிர் ஹுசைன். ஆசை, எங்களை போன்ற பெரியவர்களுக்கெல்லாம் ஆசை. ஒவ்வொரு வீட்டிலேயும் டாக்டர் வேண்டும், ஒவ்வொரு வீட்டிலேயும் வக்கீல் வேண்டும், ஒவ்வொரு வீட்டிலேயும் பட்டதாரிகள் வேண்டும். கொரோனா நேரம் உங்கள் எல்லோருக்குமே தெரியும். எங்கள் ஊர் திருநெல்வேலி மாவட்டத்திலே ஒரு சின்ன கிராமம்தான். கொரோனா என்ற பெயரிலே இருமல் உள்ளவர்களை எல்லாம் கிருமி என்ற பெயரிலே அழைத்து சென்றார்கள். என்னுடைய உறவுக்கார ஒரு பெண் வக்கீல், அந்த பெண்ணு கொஞ்சம் இருமுச்சின்னு டாக்டர்கிட்ட போனாங்க. நீ கொரோனா பேஷண்ட்டு, இப்போ வேன் வரும், உன்னை தூக்கி போட்டு கொண்டு போயிடுவாங்கன்னாங்க. அது பயந்து போய் வீட்டுக்கு ஓடி வந்துருச்சு. வந்தால் வீட்டை சுற்றி வேன் வந்து நிற்கிது, வெளியே வாங்கன்னு. வீட்டுக்குள்ளே யாரும் வராதிங்க, வந்தால் உங்கள் மேலே கேஸ் போடுவேன் அப்படின்ட்டாங்க. ஏன்னா அந்த பிள்ளை படித்தது வக்கீல் பிஏபிஎல் அந்த பிள்ளை படிச்சிருக்கு. வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா அத்துமீறி வந்துட்டீங்கன்னு சொல்லி உங்கள் மேலே கேஸ் போடுவேன்னு சொல்லி அது கொஞ்சம் பேசின உடனே மற்றவங்கள பூரா கூப்பிட்டு போயிட்டாங்க, அந்த பொண்ணை மட்டும் விட்டுட்டு போயிட்டாங்க. துனியாவிலே சில நேரங்களிலே நாம் பேசி ஆக வேண்டும். பேசாமல் இருந்தால் கடைசி வரை நாம் அனுபவிக்க வேண்டிய நம்முடைய உரிமைகளை எல்லாம் இழந்து விடுவோம். அதனால் ஒவ்வொரு வீட்டிலேயும் பட்டதாரிகள் இருக்க வேண்டும். அது வக்கீலாக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம். டாக்டர் என்ற உடனே அவர் எம்பிபிஎஸ் தான் படிக்க வேண்டும் என்ற பொருள் அல்ல. சமுதாய சேவை செய்து உங்களுக்கு அரசோ அல்லது தன்னார்வ தொண்டரோ உங்களுக்கு அந்த பட்டத்தை கொடுத்தால் அதுவும் கூட சமுதாயத்தில் மகத்துவம் வாய்ந்தது தான். இளைஞர்கள் போதை சிந்தனையிலே உலகம் பூராம் சிதறி கிடக்கிறார்கள். கொஞ்சம் அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கள் என்று சொன்னார்கள். தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் டாக்டர் ஜாகிர் ஹுசைன் நகர். அதற்கு இன்னொரு பெயரும் இருக்கிறது. அந்த பெயர் நமக்கு தேவையில்லை. கடைசி வரை இதே பெயரிலே நாம் பயணிப்போம். டாக்டர் ஜாகிர் ஹுசைன் நகர். பக்கத்திலே ஜம்சம் நகர். அதுவும் ஒரு இளைஞரை அடிப்படையாக வைத்து தான், அது இளைஞர் கூட அல்ல, ஒரு குழந்தையை அடிப்படையாக வைத்து உருவானது. பெத்த பிள்ளை உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறது தாகத்தால். ஒரு தாய் செய்ய வேண்டிய கடமை என்ன? இந்த பிள்ளையை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லி 2 மலைக்கு இடையில ஓடுறாங்க. ஒரு தடவை அல்ல, 2 தடவை அல்ல, 7 தடவை அங்கும் இங்குமாக ஓடுகிறாள். அந்த பிள்ளையினுடைய முயற்சி, பிறந்த குழந்தையின் முயற்சி, காலடியிலே ஒரு கிணறு உருவாகிறது. உலகம் பூராம் இன்னைக்கு அது வற்றாத ஒரு ஜீவ நதி போன்று தண்ணீரை கொடுத்து கொண்டிருக்கின்ற அந்த ஜம்சம் கிணறு. அந்த குழந்தை ஹதரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், உங்கள் எல்லோருக்குமே தெரியும். அந்த தாயார் அன்னை ஹாஜர் அம்மா பிள்ளையை காப்பாற்றணுங்கிறதுக்காக தண்ணிக்காக அந்த அம்மா ஓடுனாங்க, மதுவுக்காக ஓடவில்லை. தன் பிள்ளை உயிரை பாதுகாக்கிறது தண்ணிக்காக ஹாஜர் அம்மா அங்கும் இங்கும் ஓடி கடைசியிலே என் உயிரை பாதுகாப்பதற்கு எனக்கு முடியும் என்று தன் காலால் தரையில் அடித்து தண்ணீரை தேடி தந்து உலகத்திற்கே. ஹாஜிகள் எல்லாம் இங்கே இருக்கிறீர்கள். ஒரு தடவை வெளியூருக்கு போய்விட்டு சென்னை விமான நிலையத்தில் இறங்கும்போது நிறைய கேன்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே இருந்த ஒரு கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்கிட்ட கேட்டேன், இதெல்லாம் என்னது அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், இது புனித நீர், மக்காவிலிருந்து வந்த புனித நீர், அதை வச்சுட்டு போயிருக்காங்க, வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்காக வச்சுருக்கோம் அப்படின்னு. ஜம்சம் தண்ணின்ன உடனே நம்ம ஆசைப்பட்டு கேட்டோம், எனக்கு ஒரு கேன் தாங்கலை அப்படின்னு கேட்டோம் அவர்கிட்ட. பாய், இது ரொம்ப அமானிதம், மற்ற லக்கேஜை கூட கண்டுக்காமல் போயிடுவாங்க, ஆனால் இந்த தண்ணீரை கண்டிப்பாக அவங்க கேட்பாங்க, நாங்கள் பதில் சொல்ல முடியாது, தர முடியாதுன்னாங்க. அப்போ நான் கேட்டேன், ஒரு கால் அவர்கள் யாரும் கேட்க வரலைன்னா என்ன செய்வீங்கன்னு கேட்டோம். இந்த தண்ணீரை அவர்கள் கேட்டு வரவில்லை என்றால் நீங்கள் என்ன செய்வீங்கன்னு கேட்டோம். அந்த கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் சொன்னார், யாரும் வரலை அப்படின்னு சொன்னால் நோன்பு நேரத்தில், ரமலான் மாதம் நோன்பு நேரத்தில்
பக்கத்தில் இருக்கிற பள்ளிவாசலுக்கு நோன்பு கஞ்சி கொடுக்கறதுக்காக இதை கொடுத்துருவோம், இதை நாங்கள் தூர ஊற்ற மாட்டோம் அப்படின்னு. சென்னையிலே ஆள் துளை கிணறு, அது குழியிலே ஒரு குழந்தை, சகோதர சமுதாயத்து ஒரு குழந்தை விழுந்துருச்சு. அதை காப்பாற்றுறதுக்கு பலவிதமான போராட்டம், அது அரசுடைய கவனக்குறைவு, அது இறந்துருச்சு. ஆனால் இஸ்லாமிய தாய்மார்கள் அந்த பிள்ளை எப்படியாவது வெளியில் வந்துடாதான்னு சொல்லி ஜம்சம் தண்ணியெல்லாம் அதில் ஊற்றுனாங்க. ஒரு சின்ன குழந்தை ஹதரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உலகம் பூரா கியாமத்து நாள் வரை பெயர் வாங்கி விட்டு போய்விட்டது அதனுடைய காலுடைய பரக்கத்திற்கு கிடைத்த தண்ணீர். அந்த அருமையான ஜம்சம் பெயரை வைத்திருக்கிற ஜம்சம் நகர் 6 வயது வரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வளர்ப்பிலே வளர்ந்த ஹஸரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கையிலே 54 வயது வரை வாழ்ந்தவர்கள். கடைசி வரை அவர்கள் எப்படி இங்கே போராட்டம் நடக்கிறது, ஒரு ஜனநாயகத்திற்காக போராட்டம் நடக்கிறது, இந்த போராட்டத்திற்கு முன்னோடி ஹஸரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு 54 வயது வரை வாழ்ந்தார்கள். அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய பாதையிலே தன்னுடைய உரிமைக்காக இன்றைக்கு எப்படி இந்த கட்சி போராடி கொண்டிருக்கிறது இஸ்லாமிய உரிமைகளுக்காக, அதுபோன்று போராடி ஷஹீதானவர்கள் ஹஸரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். மறுமையிலே அவர்களுக்கு ஒரு டைட்டில், இங்கே எல்லோருக்கும் ஷீல்டு கொடுக்கப்படுகிறது. ஹஸரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுக்கு உள்ள ஷீல்டுடைய பெயர் என்ன தெரியுமா? சையீது ஷுஹதா. சையீது ஷுஹதா, அல்லாஹ்வின் பாதையிலே வீர மரணம் அடைந்த வீர புருஷர்களுடைய தலைவர். அல்லாஹ்வின் பாதையிலே வீர மரணம் அடைந்த ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு இருந்த சஹாபாக்களில் மாத்திரம் கிட்டத்தட்ட 239 சஹாபாக்கள் வீர மரணம் அடைந்திருக்கிறார்கள். அதை கடந்து தாபீன்கள், தபா தாபீன்கள், இவர்களெல்லாம் பல பேர் இஸ்லாத்திற்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள். அதிலே அனைத்து தியாகிகளுடைய தலைவர் ஹஸரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஜும்மாவிலேயும் மிம்பரிலே ஒரு அற்புதமான உரை நடக்கும். 2ஆம் ஹுத்பாவிலே அதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு துஆ செய்யப்படும். அதே போன்று சஹாபாக்களிலே முக்கியமான சஹாபாக்கள் ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்களுக்கு துஆ செய்யும் போது ஹஸரத் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேருக்கும் சேர்த்து துஆவிலே சய்யிதா ஷபாபி அஹ்லில் ஜன்னா, சொர்க்கவாசிகளுடைய இளைஞரணி தலைவர்கள் இந்த 2 பேரும் என்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த எல்லா சஹாபாக்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்திலே துஆவை வாங்கி தனித்தனி டைட்டில் பெற்றவர்கள். அதிலே ஹஸரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பெற்ற அந்த டைட்டில் என்ன தெரியுமா? சொர்க்கத்திலே உள்ள இளைஞரணி தலைவர். அன்னை ஃபாத்திமா அம்மா உங்களுக்கு தெரியும், சய்யிதத்து நிசாயி அஹ்லில் ஜன்னா, சொர்க்கவாசியிலே இருக்கிற பெண்களுடைய தலைவி. அம்மா ஹதீஜா அம்மாவுக்கும் அந்த 2 சொர்க்கத்திலே 2 தலைவிகள் உண்டு. ஒரு தலைவி பெயர் ஹதீஜா அம்மா, இன்னொரு தலைவி அவர்கள் பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கிய அன்னை ஃபாத்திமா அம்மா. அவர்களுடைய அங்கே பேச முடியாது யாரும், இது குடும்ப அரசியலா என்று பேச முடியாது. சொர்க்கத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தலைவர், இளைஞர்களுக்கு அவருடைய பேர பிள்ளைகள் தலைவர், பெண்களுக்கு ஹதீஜா அம்மாவும் அவருடைய மகளார் தலைவர். இப்படியெல்லாம் ஒரு உயர்ந்த பெயரை அவர்களுக்கு பெற்றதற்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் ரசூல் சொன்னபடி வாழ்ந்த வாழ்க்கை. அவன் எதை சரி என்கிறானோ அதை சரி என்று ஏற்றுக்கொண்ட வாழ்க்கை, அவன் எதை தவறு என்று சொல்கிறானோ அதை அப்படியே ஏற்று நடந்த வாழ்க்கை. குர்ஆன் ஷரீஃபிலே 6666 ஆயத்துகள் இருக்கிறது. இந்த 6666 ஆயத்துகளில் ஒரு 89 ஆயத்துகளில் அல்லாஹ் நம்மை ஈமான் கொண்டோர்களே ஈமான் கொண்டோர்களே என்று அழைத்து தான் சில செய்திகளை சொல்லுவான். அந்த செய்திகள் எல்லாம் முக்கியமானது. பொதுவாக சில செய்திகள் குர்ஆன்ல வரும். ஆனால் யாயுஹல்லதீன ஆமனு ஆலிம்களுக்கு தெரியும். மதீனாவிலே அருளப்பட்ட ஆயத்துகள் இவைகள் எல்லாம். மதீனாவிலே அருளப்பட்ட ஆயத்துகள் எப்படி ரப்பு சொல்வான் தெரியுமா? யாயுஹல்லதீன ஆமனு, என்னை நம்பிய மக்களே, என்னை ஈமான் கொண்ட மக்களே, லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லா, நீ வச்சிருக்கிற பணங்கள், நீ பெத்தெடுத்த பிள்ளைகள் என்னுடைய சிந்தனையிலிருந்து உன்னை அழித்து விட வேண்டாம். பிள்ளைகள் அல்லாவை மறக்கடித்து விட்டால் நாம் அழிவது நிச்சயம்.
நம்முடைய பொருளாதாரம், நாம் வைத்திருக்கிற பணமும் அல்லாஹ்வை நம்மை மறக்கடித்து விட்டால் நாம் அழிவது நிச்சயம். அப்படிதான் அழிந்தவர்கள். கடந்த கால வரலாற்றை பாருங்கள். அபூஜஹல் அழிந்து போனான். ஏன் அழிந்து போனான்? அல்லாஹ்வுடைய சிந்தனையில் அவன் வைத்திருந்த பணம் அல்லாஹ்வுடைய சிந்தனையை விட்டு அவனை மறக்கடித்தது. அவன் வைத்திருந்த பிள்ளைகள் அல்லாஹ்வுடைய சிந்தனையில் இருந்து அவனை மறக்கடிக்க வைத்தது. அபூலஹப் எப்படி அழிந்து போனான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெரியத்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு 9 பெரியத்தாமார்கள் இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகப்பனார் தான் கடைசி, அந்த 10 அண்ணன் தம்பிமார்களிலே கடைசி நபர். இந்த 9 பெரியத்தாமார்களில் ஒருவன் தான் அபூலஹப். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த உடனே உன்னுடைய தம்பிக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது, ஒரு ஆண் பிள்ளை பிறந்திருக்கிறது என்று அபூலஹபிடத்திலே வந்து செய்தி சொல்லுகிறாள் அவருடைய அடிமை. தன் பக்கத்தில் இருந்த சுவைபாங்கிற ஒரு பெண் அடிமை அந்த அம்மாவை விரல் நீட்டி சொல்லுகிறான், என் தம்பிக்கு குழந்தை பிறந்திருக்கு, என் தம்பி அப்துல்லாவுக்கு குழந்தை பிறந்திருக்கிறது. அப்துல்லா இறந்து விட்டார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகப்பனார் இறந்து விட்டார், என் தம்பிக்கு குழந்தை பிறந்திருக்கு. அந்த சந்தோஷத்தை, நம்முடைய வீட்டில் ஒரு குழந்தை பிறந்தால் நம்ம சாக்லேட் கொடுத்து சந்தோஷத்தை வெளிப்படுத்துவது போல அபூலஹபு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தவுடனே தன்னுடைய அடிமை பெண்ணை பார்த்து சொன்னான், என் தம்பிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்திருக்கு, அந்த சந்தோஷத்தின் வெளிப்பாடு, உன்னை நான் உரிமை விடுறேன், நீ போ அப்படின்னு விரலை நீட்டி சொன்னான், நீ போமா, இன்னையிலிருந்து உன்னை நான் உரிமை விடுகிறேன். அந்த அபூலஹபு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியா வந்ததற்கு பிறகு அல்லாஹ் சொல்வதை கேட்காமல் அவனுடைய பணமும் அவன் பெற்றெடுத்த பிள்ளைகளும் அல்லாஹ்வை மறந்து இருந்தார்கள், அழிந்து போனார்கள் என்று குர்ஆன் பேசுகிறது. குர்ஆன்ல ஒரு அருமையான சூரா அல்லாஹ் கண்டித்து விமர்சனம் செய்து தண்டனை கொடுத்த ஒரு சூரா தப்பத் யதா அபீலஹப். அபூலஹபுடைய கைகள் நாசமாகட்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை சொல்லும்போது, இதுக்கு தான் என்னை கூப்பிட்டீங்க, நீ நாசமா போக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொன்னதனுடைய பாதிப்பு உடனே ஆயத்து இறங்கியது, தப்பத் யதா அபீலஹப். அபூலஹபுடைய கை 2 கரங்கள் நாசமாகட்டும் என்ற ஆயத்து இறங்கியது. அல்லாஹ் சொன்னான், நீ வச்சிருக்கிற பண திமிரிலே என் ஹபீபை பார்த்து கை நீட்டி பேசுகிறாய், நீ உன்கிட்ட இருக்கிற ஆண் பிள்ளைகளுடைய திமிரில் நீ இப்படி பேசுகிறாயா? மகனா அன்ஹு மால்ஹு மா கசப். இந்த கொரோனா நேரத்தில் சில ஆள்களுடைய மையத்து எப்படிலாம் இருந்துச்சு, இதை விட கொடூரமான அபூலஹபுடைய மையத்துச்சு. அவனுக்கும் கொரோனா ஏற்பட்டுச்சு, அபூலஹபும் கொரோனாவில் தான் இறந்தான். அவன் ஜனாசா இறந்து அவன் செத்து கிடக்கிறான், அவனுடைய பிள்ளைகள் கூட பக்கத்தில் போகல. போனால் அந்த நோய் நமக்கு வந்துடும் ஒதுங்கி இருந்தார்கள். அப்போ ஊரில் இருக்கிற பெரியவங்களாம் சொன்னாங்க, உங்கள் அத்தா இறந்து கிடக்கிறார், எவ்வளோ காசு உங்களுக்காக விட்டுட்டு போயிருக்கிறார், எப்படியாவது அடக்கிற வேலை செய்யுங்கள் என்ற உடனே ஒரு நீண்ட மூங்கில் குச்சி எடுத்து வைத்து தூரத்திலிருந்து குத்தி குத்தி ஒரு செவரோரமாக தள்ளி தூரத்திலிருந்து கல்லை வீசிதான் அவனை அடக்கினார்கள். குழி தோண்டி கூட அடக்க முடியல. அபூலஹபுடைய ஜனாசா அவருடைய கொடூரமாக இருந்தது. என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய சிந்தனையில் அவன் வைத்திருக்கிற பணம், அவன் பெற்றெடுத்த பிள்ளைகள் அல்லாஹ்வுடைய சிந்தனையை மறந்திருந்தார்கள். இது அவர்களுக்கு மாத்திரமல்ல, கியாமத் நாள் வரை வருகிற ஒவ்வொருவருக்கும் இது பொருந்தும். தாய்மார்கள் உட்கார்ந்துருக்கிறீங்க, உங்களை விட பாய்மார்களாக ரொம்ப கம்மி. முக்காவாசி தாய்மார்களுடைய வீட்டில் இருக்கிற ஆண்கள் வெளிநாட்டில் இருக்கிறாங்க. நம்ம ஊருடைய சூழல் அப்படி ஆயிடுச்சு. இப்போ எங்கள் ஊர் சைட்லலாம் மிகுதமாக என்ன செய்வாங்கன்னா, உள்ளூரில் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்தால் சந்தோஷப்படுவாங்க, அது மத்திய கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்தால் இன்னும் சந்தோஷப்படுவாங்க. சரி, ஊரில் இருக்கிறாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட நல்ல சந்தோஷமாக இருக்கிறோம், கிடைக்கிறது கொஞ்சமாக இருந்தாலும் நிரந்தரமாக இருக்கலாம் அப்படிங்கிற சந்தோஷப்படுவாங்க. நான் தாய்மார்கள் கோச்சிக்கக்கூடாது. நம்ம ஊரில் ஒரு சகோதரத்தை கேட்டேன், எப்போ கவர்மெண்ட்டில் ஏதாவது நுழையலாமே, கவர்மெண்ட் வேலையில் சேர்ந்துடலாமேன்னு கேட்டால் அவர் சொன்னார், பெண்கள் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படி. மாப்பிள்ளை வெளிநாட்டில் இருக்காருன்னு தான் ஃபஸ்ட்டு கேள்வி. மாப்பிள்ளை என்ன செய்கிறாரு? மாப்பிள்ளை கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கு. அவர்லாம் வேண்டாம், எங்களுக்கு அபுதாபியில் இருக்கணும், துபாயில் இருக்கணும், சவுதியில் இருக்கணும், ரியாத்தில் இருக்கணும், கத்தரில் இருக்கணும். சரி, அல்ஹம்துலில்லாஹ், நீங்கள் ஆசைப்படுற மாதிரி அவங்க இருக்கிறாங்க, நீங்கள் இங்கே என்ன செய்கிறீங்க? இதான் கேள்வி. இதோ இந்த ஓடையில் தான் ஒரு 4 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஓடையில் விளையாட சென்ற 2 பிள்ளைகள் ஷஹீதாயிட்டாங்க. நம்ம இந்த ஏரியாவில் இருக்கிற பிள்ளைகள் 2 பிள்ளைகள் இந்த ஓடையில் தான், இந்த வெள்ளத்தில் தான் ஷஹீதாகி விட்டார்கள். அவன் என்ன பாவம் பண்ண, எந்த தப்பும் பண்ணாத சின்ன பிள்ளைகள்.
ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக செத்து கொண்டிருக்கிற நம்முடைய இளைஞர்கள் 15 வயது 16 வயது 17 வயது இளைஞர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போதைக்கு அடிமையாய் செத்து கொண்டிருக்கிறானே, அதற்கு முதல் குற்றவாளி நீங்கள் தான். ஆண்களை கூட சொல்ல முடியாது, முதல் குற்றவாளி நீங்கள் தான். சென்னையில் ரயில்வேல ஒரு வேலை செய்து கொண்டிருந்தார். நம்ம ஊர்க்காரர் தான், பேர் சொல்ல விரும்பவில்லை. ரயில்வே டிபார்ட்மெண்ட்டை வேலையில் சேர்ந்துட்டார். கல்யாண ஏற்பாடெல்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் விசாரிச்சே தான், நல்லா இருக்கீங்களா, நான் வேலையை விட்டுட்டு வந்துட்டேன் சார் அப்படின்னு. ஏன் என்னாச்சு? கவர்மெண்ட் வேலை இல்லை, கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லை, ஏன்பா விட்டுட்டு வந்துட்டேன்? 20,000 ரூபா சம்பளம் தராங்க, ஆனால் துபாய்க்கு அபுதாபிக்கு போயிட்டால் 40,000 கிடைக்கும். கொஞ்ச நாள் இருந்தால் இங்கே சரியாக வந்துரும்ப்பா, நீ ஏன்பா அதை விட்டேன் அப்படின்னு கேட்டால், இல்லை சார் என் வயசு 22 ஆச்சு, ஒரு 25 வயசில் நான் கல்யாணம் முடிக்கணும்னா குறைஞ்ச ஒரு 10 பவுனாவது மகர் போட்டாகணும். நினைச்சே பார்க்க முடியாது. கொஞ்சம் இறக்கப்படுங்க, நீங்கள் இளைஞர்கள் மேலே இறக்கப்படுங்க, உங்களுக்கு நல்ல மாப்பிள்ளைகள் கிடைப்பாங்க. 10 பவுனு 15 பவுனு 200 பவுனு நினச்சி பார்க்க முடியுதா? காலையில் தூங்கி ராத்திரி தூங்கி காலையில் எழுந்தா ஆயிரக்கணக்கில் ஏறிடுது. அவர் சொன்னார், நான் கவர்மெண்ட் வேலை எதற்காக விட்டேன்னு தெரியுமா? இங்கே 10 பவுன் 15 பவுன் போட வேண்டியிருக்கு. 4 வருஷம் வெளிநாட்டிலே இருந்து அந்த பெண்ணுக்கு மகர் போடுறதுக்குள்ள காசை தான் சேர்த்துட்டு வந்தார். வந்து கல்யாணம் முடிச்சாரு, 1 மாதம் ஆச்சு. ஹசரத் சரி, அல்லாஹ் ஒரு வழியை காமிச்சிருக்கான், திருப்பி போகிறேன் ஹசரத், மனமில்லாமல் போகிறேன் என்றார். இவ்வளோ போகிறதுக்கு 25 வயசில் அவர் கல்யாணம் முடித்து 60 வயசு வரை வெளிநாட்டிலே வேலை செய்கிறார். இடையில நீங்கள் டோட்டலாக பாருங்கள், ஒரு 2 வருஷம் கூட உங்களோட ஒன்றாவது இருந்திருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஒரு 2 வருஷம் தொடர்ந்து உங்களோட கூட்டி கழித்து பார்த்தா இருக்க சான்ஸ் இல்லை. இந்த தியாகம் எல்லாம் அவர்கள் செய்வது எதற்காக? ஏதோ ஒரு பிள்ளையோ 2 பிள்ளையோ. அந்த காலத்தில் இங்கே இருக்கிற பெரியவர்கள் எல்லாம் வீட்டுக்கு 4 பிள்ளைகள் 5 பிள்ளைகளை எல்லாம் பெற்றுவிட்டு போனார்கள். இந்த இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு காரணமே ஒவ்வொரு வீட்டிலையும் 5 பிள்ளைகள் 6 பிள்ளைகள், குறிப்பாக இஸ்லாமியர்கள் வீட்டில் இருந்தாங்க. மகாத்மா காந்தி அவர் நாட்டு சுதந்திரத்துக்காக பாடுபட்டார் என்று புத்தகத்தில் இருக்கிறது, சரி ஏற்றுக்கொள்வோம். அவங்க அம்மா 7வது பிள்ளை, அவர் 7வது பிள்ளைனால அந்த அம்மா சரி நாட்டுக்கு ஒரு பிள்ளை போட்டுன்னு விட்டுட்டாங்க. இதை விட கூடுதலாக பிள்ளைகளை அர்ப்பணித்தவர்கள் இஸ்லாமிய உறவுகள். ஆனால் எல்லாரும் இன்னைக்கு வீடுகளில் ஒரு பிள்ளை 2 பிள்ளை இப்படி தான் வச்சுருக்கிறோம். ஆனால் சொத்து நிறைய சேர்த்து வச்சுருக்கோம். சொத்து ஒரிஜினல் சொத்து அந்த பிள்ளைகள் தானே தவிர வீட்டில் இருக்கிற பணம் காசுங்கிறது கிடையாது. உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், சென்னையிலே ஒரு டீச்சரை ஒரு சிறு வயது இளைஞர் கொலை செய்த ஒரு செய்தி பேப்பர்லாம் வந்துச்சு. ஏன்பா இப்படி பண்ண? ஒரு சினிமா படம் பார்த்தேன், அதை திருப்பி அதில் ஒரு கொலை காட்சியை திருப்பி பார்த்தேன், அதனால் எனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு, நான் அதனால் கொன்னுட்டேன். விசாரித்து பார்த்தா அன்றாடம் அவனுக்கு பாக்கெட் மணி 100 ரூபா அவங்க வீட்டில் கொடுப்பாங்களாம். ஒரு 2ஆம் வகுப்பு படிக்கிற பையனுக்கு அவனுடைய பேரண்ட்ஸு கொடுக்குற பாக்கெட் மணி 100 ரூபா. எங்கெல்லாம் சங்கடமாக இருக்குது. வீட்டில் அடித்து துரத்துவாங்க, ஒழுங்கான ட்ரௌசர் கிடையாது. இங்கே இருக்கிற பெரியவர்களுக்கெல்லாம் அனுபவித்திருப்பார்கள். அதாவது ஒட்டு போட்ட துணிகள் தான் சட்டை, ஒட்டு போட்ட துணிகள் தான் ட்ரௌசர், ஒரு ஒழுங்கான யூனிஃபார்ம் கிடையாது. அந்த நேரத்தில் 4-5 பிள்ளைகள் எல்லாம் இருந்தார்கள். அருமையான தாய்மார்களே, பெற்றெடுக்கிற பிள்ளைகள் ஒரு பிள்ளை 2 பிள்ளை. பக்கத்தில் இருக்கிற கும்பகோணத்தில் ஒரு ஸ்கூலில் ஃபயர் ஏற்பட்டுச்சு சில வருஷத்துக்கு முன்பு, எல்லாத்துக்குமே தெரியும். அந்த நேரத்தில் அந்த பிள்ளைகளை இழந்த தாய்மார்கள் எப்படி அழுதாங்க தெரியுமா? கருத்தடை பண்ணிட்டோம், கருத்தடை பண்ணாமல் இருந்தால் கூட இன்னொரு பிள்ளையை பெற்றிருக்கலாமே, நாம் அடுத்த பிள்ளைக்கு எங்கே போவோம்னு சொல்லி தான் அவங்க அழுதாங்க. அதனால் இஸ்லாம் கருத்தடையை வன்மையாக கண்டிக்கிறது. வட மாநிலங்களிலே இன்றைக்கும் சில வகுப்புவாத துவேஷிகள் அந்தந்த அரசில் சில சட்டங்களை போட்டிருக்கிறாங்க. இஸ்லாத்தில் இப்படி சட்டமே கிடையாது, எத்தனை பிள்ளைகளும் பெற்றுக்கலான்னு சட்டம் இருக்குது, நீங்களும் பெற்றுக்கிடுங்க. நாளும் செல்ல 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 முஸ்லீம்கள் இந்த நாட்டில் மெஜாரிட்டி ஆகிடுவாங்க, நீங்களும் பெற்றுக்கிடுங்கன்னு சொல்லி சட்டம் போடுகிற அளவிற்கு இஸ்லாமிய சட்டம் வலுவான சட்டம் இருந்தாலும் கூட நாம் சூழ்நிலையிலே ஒவ்வொரு வீட்டிலேயும் 2 பிள்ளை 3 பிள்ளைன்னு இருக்கும். இந்த பிள்ளைகள் ஒரிஜினல் சொத்து. வெளிநாட்டிலே நீங்கள் கேட்கிற எல்லா பொருளையும் வீட்டில் இருக்கிற ஆண்கள். எங்களுக்கு தெரியும், மார்சாக்கு நிறைய கண்ணீர் கதைகளை இங்கே பேசினா டைமே கிடைக்காது. 65 வயசு பெரியவர் ஒருவர் வந்தார், மார்சாருக்கு வந்தார். ஹசரத் அபுதாபியில் 40 வருஷமாக நான் இருந்து வேலை பார்த்தேன், இப்போ வயசாகி போச்சு, சுகரு ப்ரெஷரு எல்லாமே உடம்புல ஏற்பட்டுருச்சு, நான் ஊருக்கு வந்துட்டேன், ஆனால் வீட்டில் எல்லாரும் போங்க போங்க போங்கன்னு துரத்துறாங்க. என்னால் முடியல, என்னால் அங்கே இருக்க முடியல அப்படின்னு சொன்னால் அவங்க சொல்கிறாங்க, ஊர்லேருந்து என்ன செய்ய போகிறீங்க நீங்கள்? அங்கே இருந்தாலாவது ஏதாவது வருமானம் கிடைச்சிக்கிட்டு இருக்கும்.
அப்போ நாங்கள் பூரா வந்து உங்களுக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க தான் ஆண்கள். எல்லாம் பிறருக்கா, பிள்ளைகளுக்கா, மனைவிக்காக, உறவுகளுக்காக வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள் ஆண்கள். அப்போ அவர் சொன்னார், நீங்கள் ஏன் பேசாமல் ஊரில் இருந்துட வேண்டியதானே, இன்னொரு பிள்ளையை கல்யாணம் முடிச்சு கொடுக்க வேண்டியிருக்கு, அதுக்காவது ஒரு பயணம் போகணும், கொஞ்சம் அரபிக்கு இறக்கம் வர்ற மாதிரி கொஞ்சம் ஆயத்த ஹதீஸை போட்டு ஒரு தபால் எழுதிதாங்க ஹஸரத், அரபிக்கு இறக்கப்படுற மாதிரி. ஆனால் அரபியுடைய சூழ்நிலை என்ன தெரியுமா? என் சொந்தக்கார் ஒருத்தர் 3 பொம்பளை பிள்ளை, என் சொந்தக்காருக்கு 3 பெண் பிள்ளை, அரபு நாட்டிலே வேலை செய்தார் அவர். அப்போ அவருடைய பிள்ளையுடைய கல்யாண நேரம் வந்தது. அவராக நினைச்சாரு அரபி சந்தோஷமாக இருக்கும்போது குடும்ப சூழ்நிலையை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி 15 வருடம் அவர்கிட்ட வேலை செய்தவர் தன் மகள் திருமணத்திற்கு அந்த அரபிட்ட உதவி கேட்பதற்கு அவர் சந்தோஷமாக இருந்த நேரத்தில் உட்கார்ந்து பேசுகிறார். எனக்கு ஒரு 3 பொம்பளை பிள்ளைன்னு, இந்த 3 பொம்பளை பிள்ளைன்னு சொன்ன உடனே அரபி எஞ்சிட்டானா, 3 பொம்பளை பிள்ளைன்னு சொன்ன உடனே அரபி எஞ்சிட்டானா, 3 பொம்பளை பிள்ளையா, அப்போ நீ முதலாளி ஆகிட்ட, உனக்கு நான் பிள்ளைய கொடுத்துருக்கேன் அப்படின்னா, உனக்கு வேலை தந்திருக்கேன், எனக்கு 4 பயலும் இருக்கிறாங்க, நீ எப்படிப்பா அங்கே வேலைக்கு வந்த அப்படி. அப்போ தான் அந்த அவர் சொன்னாராம், இங்கே தான் மகர் கொடுமை, எங்கே அபுதாபியில் துபாயிலெல்லாம் மகர் கொடுமை, ஆனால் இந்தியாவில் வரதட்சணை கொடுமை. நாங்கள் எங்கள் பொம்பளை பிள்ளைகளை கல்யாணம் முடிச்சு கொடுக்கறதுக்காக இங்கே வந்திருக்கிறோம், ஆனால் இங்கே அரபு நாட்டை பொறுத்தவரையில் பொம்பளை பிள்ளை இருந்தால் நீ சந்தோஷப்படலாம் சொல்லிட்டு தன்னுடைய கல்யாண சூழ்நிலையை சொல்லி அவர் பிள்ளை கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்கிறார். அருமையான தாய்மார்களே, அந்த சகோதரர் சொன்னார், இன்னும் ஒரு பிள்ளையை கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டா ஊரோட வந்துடலாம் அப்படின்னு. இப்படி கஷ்டப்படுகின்ற உங்களுடைய குடும்ப தலைவர்கள், உங்களுடைய தகப்பனாராக இருக்கலாம், உங்களுடைய கணவராக இருக்கலாம், இவ்வளவு கஷ்டப்படுறவங்க அவங்க ஒரு 20-25 வயசுக்கு பிறகு ஊரோட வந்து சேர்ந்துடலான்னு வரும்போது, நான் இவ்வளோ நாள் அங்கே இருந்தேன், நீ இங்கே இருந்த, நான் தனியாக அங்கே இருந்தேன், நீ இங்கே இருந்திய, எனக்கு என்ன கிஃப்ட் வச்சிருக்கேன்னா, நீங்கள் பெத்தெடுக்கிற சாலிகான பிள்ளை, இந்த பாருங்க, உங்கள் பிள்ளைய நான் வளர்த்து ஆளாக்கியிருக்கேன், உங்கள் பிள்ளைகளுக்காக நான் எவ்வளோ தியானம் செஞ்சுருக்கேன் பாருங்க, என்னுடைய எல்லா சுயநலத்தையும் உங்கள் பிள்ளைகளை உருவாக்குறதுக்காக நான் தியானம் செஞ்சு வச்சிருக்கிறேன். ஒரு அழகான தொப்பியோடு, அழகான ஆடையோடு, குர்ஆனை ஓதுகின்ற ஈமான் வலுவுள்ள ஒரு அற்புதமான பிள்ளைகளை நீங்கள் அவர்களுக்கு எடுத்து காட்டுவதுதான் நீங்கள் உங்களுடைய குடும்ப தலைவர்கள் செய்கிற தியாகத்திற்கு, நீங்களும் செய்கிற தியாகத்திற்கு நன்றி கடன். அதுதான் ஒரிஜினல் சொத்து. பயமாக இருக்கு. வீட்டில இருந்து மார்சாவுக்கு போகிற வழியில் ஒருத்தர் தன்னுடைய பேர பிள்ளைய தலையில் தட்டி இழுத்துட்டு போறார். அந்த பையனுக்கு எப்படி ஒரு இங்கே பார்த்தது ஒரு 9 வயசு இருக்கும், தலையில் அடித்து இழுத்துட்டு போறார் ஒரு பெரியவர். ஏன் என்ன தப்பு பண்ணான்? பயமாக இருக்கா சார், வீட்டில இருந்து வந்து தோப்பில் நிற்கிறான் அப்படிங்கிற, வீட்டில இருந்து ராத்திரி இவருக்கு 12 மணி வரை தோப்பில் என்ன வேலை சார், தோப்பில் வந்து நிற்கிறான், பயமாக இருக்கா சார். இவங்க அத்தா வெளிநாட்டில் இருக்கிறார், அவர் கனவு பூரா நம்ம பையன் சாலிகான பையனாக வரணுங்கிற ஆசை, ஆனால் இவன் சாயங்காலம் ஆச்சுன்னா வந்துருதான், பகல்லாம் தூங்குறான், ராத்திரிலாம் முழிச்சு இருக்கிறான். அருமையான தாய்மார்களே, இந்த சிந்தனை தனியாக போகும்போது அவனுடைய சிந்தனை வேறு நிலைமைக்கு அவனை மாற்றி கடைசியிலே போதையில் போய் விழுந்து விடுகிறான். ஒரு பையன் தண்ணியில் இறந்ததுக்கே நாம் எவ்வளவு அழுதோம், ஆனால் தண்ணியினால், போதை பொருளினால் ஒருவன் கொஞ்சம் கொஞ்சமாக செத்து கொண்டிருக்கிறான் என்றால் அவனுக்கு வருகிற மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய முடியாது. டாக்டர்கள் இன்னைக்கு தெளிவாக சொல்கிறாங்க, உலகம் எங்கே பாருங்க, சிதம்பரத்திலேருந்து தமிழ்நாடு அல்ல, நீங்கள் அடுத்த ஸ்டேட்டுக்கு போனாலும் எங்கே பார்த்தாலும் கருத்தரிப்பு மையம், கருத்தரிப்பு மையம், கருத்தரிப்பு மையம் இருந்தால் அப்புறம் இவர் எதுக்குங்க, ஆண்களை எதுக்கு, நீ எதுக்கு ஆம்பளையா இருக்கிற? இஸ்லாம் கேட்கிறது, கருத்தரிப்பு மையத்தில் உன் மனைவியை நீ சேர்க்க ஆசைப்பட்டால் நீ எதுக்கு ஆம்பளை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, யா மாஷர ஷபாப், வாலிபர்களேன்னாங்க. அந்த வாலிபத்திற்கு மிகப்பெரிய எதிரி இந்த போதை பொருள். அது எந்த விதத்தில் வந்தாலும் சரி, அந்த போதை பொருள் ஒரு இளைஞனுடைய வாலிபத்திற்கு முதல் எதிரி. உடல்ல இருக்கிற எல்லா உறுப்புகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக சாகடித்து விடும். இதையெல்லாம் கடந்து இந்த பொருள்கள் எல்லாம் செத்ததற்கு பிறகு சமுதாயத்திலும் அவருக்கு ஒரு முழுமையான பெயரும் கிடையாது. நீங்க பெற்றெடுக்கிற பிள்ளைகளை பாதுகாப்பது உங்களுக்கு கடமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, என்னுடைய கக்கட்டுக்குள் வைத்து என் ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையை வளர்க்கிறேன். ஒரு 7 வயசு 8 வயசு வரை அவன் நம்மோடு நம்முடைய கைக்கு இடையிலே படுத்து தூங்குற ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் 7 வயசை கடந்ததற்கு பிறகு கொஞ்சம் ஒதுங்க போவான். அப்போதான் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, தொலை சொல்லிடு, பள்ளிவாசலுடைய தொடர்பை ஏற்படுத்தி விடு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, பாவத்தில் பெரிய பாவம் என்ன தெரியுமா? பாவத்தில் பெரிய பாவம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது. 2வது பெரிய பாவம் போதைப் பொருளை பயன்படுத்துறது. காஃபிர்களோடு எழுப்பப்படுவார்கள். அதில் ஸல்லல்லாஹு அலைஹி எச்சரித்தாங்க,
மறுமை நாளிலே முஸ்லிம்கள் எல்லாம் தனியாக எழுப்பப்படுவார்கள், காபிர்கள் தனியாக எழுப்பப்படுவார்கள். ஆனால் முஸ்லிம்களிலே போதைப் பொருளை பயன்படுத்தியவர் காபிர்களோடு எழுப்பப்படுவார், அவர்களோடு நிற்பார்கள். எவ்வளவு கொடூர்வை! நாமெல்லாம் சொர்க்கவாசிகளோடு இருக்கும்போது நாம பெத்த பிள்ளைகளோ அவர்களோடு எழுப்பப்படுவது அது எவ்வளவு கேவலம்! கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், கொஞ்சம் கவலைப்படுங்கள் அருமையான தாய்மார்கள். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குடிச்சிட்டு நல்ல வாயில பாக்குலாம் போட்டு, அந்த பாக்குன்னா வேற பாக்குன்னு நினைச்சிடாதீங்க, நம்ம நிஜாம் பாக்கு மாதிரில பாக்கு போட்டு அந்த வாடை தெரியாத மாதிரி வீட்டுக்கு வந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பாங்கு சொல்லுது, பள்ளியாசலுக்கு போறான், ஒலி செய்கிறான், வாய் கொப்பளிக்கிறான், பல் தைக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 40 நாள் உன் தொழுகை அல்லாஹ் ஏற்றுக்க மாட்டான். ஒரு தடவை போதைப் பொருளை பயன்படுத்தி விட்டு தொழப்போனால் 40 நாள் அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. எவ்வளவு கொடூரத்தில் சிக்கிய பிள்ளைகள் இருக்கிறார்கள். அல்லாஹ் நம்முடைய பகுதியை பாதுகாக்கணும். போதையில் பயன்படுத்துகிற பிள்ளைகள் எவ்வளவு சிக்கலிலே இருக்கிறார்கள் பாருங்கள். ஷரியத் ரீதியிலே சிக்கல் இது. 40 நாளுடைய தொழுகை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதற்கு அடுத்து அதுக்கு காரணம் என்ன சொல்றாங்க தெரியுமா? இந்த வாயில 40 நாள் அந்த கிருமி இருந்துகிட்டே இருக்குமா. இந்த போதை பொருளை பயன்படுத்துகிற அந்த கிருமி ஒரு தடவை பாக்கு வச்சாலோ அல்லது வேற என்னெல்லாமோ சொல்றாங்க, நமக்கு ஒன்றும் புரியல. அது தெரிஞ்சா தானே அப்படின்னு புரியல. இந்த பீடி சிகரெட்டை தான் ஒரு காலத்தில் ஹராம்ங்கிற ரேஞ்சுக்கு வச்சிருந்தாங்க. இப்போ அது கூட பரவாயில்லன்னு சொல்ற அளவுக்கு போயிடுச்சு. பீடி சிகரெட்டுங்கிறது பரவாயில்லன்னு சொல்ற அளவுக்கு, அதையும் நாம் சரி என்று சொல்ல வரவில்லை. அதுவும் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக சாகடிக்கத்தான் செய்யும். அது 40 நாள் அந்த கிருமி உதட்டோடு இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லுவாங்க, நீ மது அறிஞ்சிட்டா ஈமான் ஒன்ட்ட இருக்காது. நம்ம சொல்ற லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற களிமா நாவுல இருக்காது. ஈமானே நம்மளை விட்டு போயிடும். மனைவி எப்படி கூட இருப்பா? மனைவியோடு இவன் சேருகிற இடத்தில் ஈமானே இவனை விட்டு போயிருது. போதையை பயன்படுத்தக்கூடியவனுடைய ஈமான் அவனை விட்டு ஓடிவிடும். இவனே ஓடும்போது, ஈமானே ஓடும்போது மனைவி எப்படி இருப்பாள்? மருத்துவ உலகம் சொல்லுகிறது, அவன் ஒரு தடவை குடிச்சா அந்த உதட்டுல வாயில 40 நாள் அந்த கிருமி இருக்கும். இன்னொரு படி மேலே சொல்றாங்க, தலை முடி இருக்கு பாருங்க, அதனுடைய போதையின் பாதிப்பு முடியல 90 நாள் இருக்குமா. 108 நாடுகளில் சுற்றி விட்டு வந்த ஒரு சிங்கப்பூர் சகோதரர் சமீபத்திலே காயல்பட்டணத்திலே ஒரு நிகழ்ச்சி வைத்திருந்தோம். அவரை கூப்பிட்டோம் ஹலாலுக்காக. நம்ம ஹலாலாக சாப்பிட்றதுலேயே நிறைய பிரச்சனை இருக்குது. இப்போ அதெல்லாம் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம் பாருங்க, அந்த சாப்பாட்டிலேயே நிறைய பிரச்சனை இருக்குது. ஹலால் தான், ஹலாலுக்குள்ளே நிறைய பிரச்சனை இருக்குது. அப்போ அந்த சிங்கப்பூரில் இருந்து வந்த அந்த விருந்தாளி, அந்த சீஃப் கெஸ்ட் பேசினார். சிங்கப்பூரில் பன்றியுடைய முடியிலிருந்து, ஒரு முடியிலிருந்து 1000 பன்றி தயார் பண்ணலாமா. அந்த மாதிரிலாம் இன்னைக்கு டெக்னாலஜி உயர்ந்துருச்சு. அப்படி உருவாக்கிட்டு அப்போ பார்த்தாங்களாம், இது உலகத்தையே அழிக்கிற மாதிரி ஆகிடும், முதல்ல இதை ஒழிங்க அப்படின்னு. அந்த ஆராய்ச்சிக்கு உடனே தடை போடப்பட்டுச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு காலையிலையும் மாலையிலையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துகிட்டே இருப்பாங்க. தொடர்ந்து ஒரு சில நாள் வரல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவு பண்ணிட்டாங்க, அல்லாஹ் நம்மளை கைவிட்டுட்டான். ஹதீஸ்ல அப்படியே வருது, அல்லாஹ் நம்மளை கைவிட்டுட்டான். அல்லாஹ் நம்ம மேல பாசமா இருந்தா ஏன் ஜிப்ரீல் வரல? அல்லாஹ் நம்மளை கைவிட்டுட்டான் அப்படின்னு இருக்கும்போது அன்றைக்கு மாலை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. வரும்போதே ஓதிட்டே வராங்க, வல்லுஹா வல்லைலி இதா சஜா மா வத்தக ரப்புக வமா கலா. நாயகமே, அல்லாஹ் உங்களை கைவிடல, உங்க மேல கோபம் படல, நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? அல்லாஹ் நம்மளை கைவிட்டுட்டானா? ஜிப்ரீல் வரல, அப்ப அல்லாஹ் நம்மளை கைவிட்டுட்டான், ஏன் நீங்க ஃபீல் பண்றீங்க? அல்லாஹ் உங்களை கையை விடல, உங்க மேல கோபம் படல, அப்ப ஏன் நீங்க வரல அப்படின்னு. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உங்களுக்கு தெரியாமலே உங்க வீட்டு கட்டிலுக்கு கீழே 2 நாய் முடி கிடந்தது, குட்டி நாய் முடி கிடந்தது. நாய் முடிக்கு இவ்வளவு நாய் குட்டி முடி கிடந்துச்சு. அதனால நான் ஒரு ரஹ்மத்துடைய மலக்கள் இந்த மாதிரி உள்ள இடத்துக்குள்ள வர முடியாது, அதனால நாங்கள் வெளியே தான் இருந்தோம். இன்னைக்கு உங்க வீட்டு வேலைக்கார பெண்ணு அதை கூட்டி வெளியே தள்ளிட்டாங்க, நாங்கள் உள்ள வரோம். 1500 வருஷத்துக்கு முந்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாயை தொடாதீங்க, நாயை வளர்க்காதீங்க, வேட்டைக்கோ பாதுகாப்புக்கோ விவசாயத்துக்கோ பரவாயில்லை, நீங்கள் தொடாதீங்கன்னாங்க. இன்னைக்கு சிங்கப்பூரில் பன்றி, அது குர்ஆனுடைய கடுமையான எச்சரிப்பு. ஒரு முடியை வச்சு 1000 பன்றி, இப்படி ஒவ்வொரு பிராணியும் தயார் பண்ணலுங்கிறதுனால அதையே நாங்கள் அவங்க தடை செஞ்சுட்டாங்கன்னாங்க. அந்த சிங்கப்பூரில் தான் பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது ஒரு சைனாக்கார பெண்ணு, சைனாக்கார பெண்கள்லாம் ட்ரௌசர் கொடுத்துட்டு தான் பஸ்ஸில் போவாங்க வருவாங்க.
நம்ம பெண்கள் மாதிரி பேணுதலாக இருக்க மாட்டாங்க. எவ்வளோ ஒருத்தன் ஞாயிற்றுக்கிழமை சிங்கப்பூர் போனவங்களாம் தெரியும், ஞாயிற்றுக்கிழமை குடிச்சிட்டு அந்த அம்மா மேலே கையை வச்சிட்டான். கையை வச்ச உடனே அது கொய்யோ முறையோன்னு கத்த அந்த டிரைவர் பஸ் அவுட்டு கீழே இறங்கிட்டு பஸ் அவுட்டு கீழே இறங்கடான்ட்டு. அவன் கீழே இறங்கின உடனே டிரைவர் வந்து ஒரு சைனாக்காரன், அவனுக்கு நம்ம இனத்தில் உள்ள ஒரு பெண்ணை கையை வச்சுட்டானேங்கிற ஒரு ப்ரெஷர் ஏறி அவன் இறங்கி குடிகாரன் ரோட்டில் போயிட்டு இருக்கான். லேசாக ஒரு தட்டிட்டு போயிட்டான். அவன் கீழே விழுந்து மூத்தா போயிட்டான். எங்களுக்கெல்லாம் பேப்பரில் பார்த்துருக்கலாம். இந்த சிங்கப்பூர் கவர்மெண்ட்டே சொல்லிச்சு, எங்கள் வரலாற்றில் இப்படி நாங்கள் ஒரு கலவரத்தை பார்க்கலன்னு. என்னன்னா 2 பஸ்ஸை கவுத்து போட்டாங்க. இந்தியாவில் அடிக்கடி நடந்துக்கிட்டு இருக்காது. அவன் எங்கள் நாட்டுடைய வரலாற்றில் இப்படி நாங்கள் ஒன்றை பார்க்கலன்னு சொல்லி அந்த பிரதமர் உடனே கூப்பிட்டு எதனால் பிரச்சனைன்னு, ஒரு குடிகாரன் ஒரு பெண் மேலே கையை வச்சுட்டான். உடனே சட்டம் போட்டார், ஞாயிற்றுக்கிழமை கடை திறக்கக்கூடாது, ஞாயிற்றுக்கிழமை இந்த மது கடைகளை திறக்கக்கூடாதுன்னு சட்டம் போட்டான். இன்னைக்கு அது நடைமுறையில் இருந்து வருகிறது. ஒரு போதைப் பொருள் எல்லா ஹராமுக்கும். அரபு நாட்டில் சமீபத்தில் ஒரு தாய் ஒரு பெண்ணு சொல்றா, தன்னுடைய கணவர் ஜெயிலில் இருக்கிறான், அவன் விடுதலையாய் வரும்போது ஜட்ஜிக்கு அவன் எழுதுறான், என் புருஷனை நீங்கள் தயவு செய்து நீங்கள் விடுதலை பண்ணிடாதீங்கன்னு. அவன் கேட்குறாங்க, வீட்டுக்கு குடும்ப தலைவன் வரணும், புருஷன் வரணும்னு ஆசைப்படுவான், நீ ஏம்மா வரக்கூடாதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு. அந்த அம்மா பதில் சொல்லுது, எனக்கு ஏற்கனவே 4 பொம்பளை பிள்ளை, ஒரே குடிச்சிட்டு வீட்டில் என் பொம்பளை பிள்ளைகளை சந்தேகப்படுறான், எல்லாத்துக்கும் மேலே என்னையும் சந்தேகப்படுறான். மனைவி மேலே சந்தேகப்படுறோம், எப்படி ஆம்பளையாக இருக்க முடியும்? மனைவி மேலே ஒருத்தர் சந்தேகப்படுறான்னா ஆம்பளையாக இருக்க முடியுமா? குடிகாரர்களுக்கு கண்டிப்பாக இந்த சந்தேகம் வரும். குடிகாரர்கள் சந்தேகப்படுவான். அவன் வேலை என்ன? இந்த தப்பை செஞ்சுட்டா எல்லா பாவத்திற்கும். அதில் மிக கொடூரம் என்ன தெரியுமா? தான் பெத்த பிள்ளை 2 வயசு பிள்ளைய மனைவிட்ட கேட்குறான், இந்த பிள்ளை ஏன் பிள்ளை கிடையாது, நீ யாருக்கு பெத்தன்னு சொல்லி அதை தூக்கி செவுத்தில் அடிச்சே சாகடிச்சிருக்கிறான். அதுக்கு தான் ஜெயிலுக்கு போயிருக்காங்க. அந்த அம்மா சொல்லுது, இருக்கிற இன்னும் 2-3 பிள்ளைகள் இருக்கு, அதை கொன்னுருவான், அவனை ஜெயிலில் விட்டுறாதீங்க, அங்கேயே அவனை வச்சு சாகடிங்க. கடைசி காலம் குடிகாரருடைய எதிர்காலம் எல்லாம் கேவலமானது. இங்கே எல்லாம் ஹிஜாபோட உட்கார்ந்துருக்கோம். இந்த ஹிஜாபுக்கு அரபியில் என்ன பேர் தெரியுமா? ஹம்ருன்னு பேர். அதே பேர் தான் மதுவுக்கு அரபியில் பேர். அரபியில் மதுவுக்கு ஹம்ரு. ஹம்ருன்னு என்ன அர்த்தம்? மூடின்னு அர்த்தம். ஹம்ருன்னு என்ன அர்த்தம்? மூடி. நீங்கள் முகத்தை மூடி இருக்கிறீங்க, அந்நிய ஆண்கள் பார்க்கக்கூடாது அப்படின்னு. இதே திருச்சியில் ஒரு கல்லூரியில் இஸ்லாமிய பெண்ணு தங்கப்பதக்கம் வாங்குச்சு. நம்ம இஸ்லாமிய பெண்ணு, அவள் ஹிஜாபோட மேடையில் நிற்கிறா. நம்ம மாநில முதல் குடிமகன் இருக்கிறார் கவர்னர், இதுக்கு முந்தைய ஒருத்தர் இருந்தார், அவரும் அந்த பதக்கம் கொடுக்குற நிகழ்ச்சியில் அவர் தானே கலந்துக்கணும், அவரும் இருக்கிறார். இந்த இஸ்லாமிய பெண்ணை கூப்பிடுறார் மேடைக்கு. அந்த பொண்ணு ஹிமார் இன்னும் முகத்தை மூடிட்டு வருது. அந்த கவர்னர் சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் நடந்தது, திருச்சி காலேஜ், நீ தங்கப்பதக்கம் வாங்க போகிற, உன் முகத்தை எல்லாரும் பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க, எல்லாரும் முன்னாடி கொஞ்சம் முகத்தை காமிச்சிக்க அப்படின்னு. அந்த பொண்ணு சொல்லுது, அந்த காலேஜ் பொண்ணு, என்னுடைய முகத்தை பார்க்கறதுக்கு ஒன்று என்னை கல்யாணம் முடிச்ச என்னுடைய கணவராக இருக்கணும், அல்லது நான் யாரை கல்யாணம் முடிக்க முடியாதோ அப்படிப்பட்ட என்னுடைய தகப்பனார், என்னுடைய சிறிய தகப்பனார், அண்ணன் தம்பிகளாக இருக்கணும். பொதுமக்கள் முன்னாடி நான் முகத்தை காட்டணும் அவசியம் இல்லை. நீங்கள் பதக்கம் தந்தாலும் சரி தராட்டாலும் சரின்னு சொல்லி ஹிஜாபோடையே அந்த பதக்கத்தை வாங்கிட்டு வந்துச்சு. ஒரு பெண்ணை அந்நிய ஆண் பார்க்கக்கூடாது என்பதற்காக அவருடைய முகத்தில் போடுகிற அந்த மூடிக்கு பேர் தான் ஹிமார்னு அரபியில் பேர். அதே பேர் தான் மது. இந்த மது உள்ள போயிடுச்சுன்னா மூளையை மூடிரும். இது உள்ள போயிடுச்சுன்னா மதுவா இருக்கட்டும், போதைப் பொருளா இருக்கட்டும், அது உள்ள போயிடுச்சுன்னா மூளையை மூடிடுச்சுன்னா மனைவி யாருன்னு தெரியாது, மக யாருன்னு தெரியாது, பக்கத்து வீட்டு பெண்ணு யாருன்னு தெரியாது, ஹலாலான பெண்ணு யாரும் தெரியாது, ஹராமான பெண்ணு யாரும் தெரியாது. அதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லா பாவத்துக்கும் இணை வைப்புக்கு அடுத்த கொடூரமான பாவம் இந்த மதுங்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. தஞ்சாவூரில் பஸ் ஸ்டாண்டில் 2 பேர் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க, உனக்கு எந்த ஊருப்பா அப்படின்னு. எனக்கு இந்த ஊர் தான் அப்படின்னாங்க. சரி, இந்த ஊரில் உனக்கு எந்த தெருன்னு கேட்டாங்க. சன்னதி தெருன்னு அவன் சொல்கிறான். எனக்கும் சன்னதி தெருதான்னு சொல்லி அவனும் சொல்கிறான். சன்னதி தெருவில் எத்தனை நம்பர் வீடு? 60ஆம் நம்பர் வீடு. எனக்கும் 60ஆம் நம்பர் வீடு தான். 2 பேரும் மாறி மாறி பேசிக்கிறாங்க. அப்போ பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் தம் பக்கத்தில் இருக்கிற இன்னொருத்தர்கிட்ட கேட்டாரா, 2 பேரும் மாறி மாறி பேசுகிறாங்களே,
2 பேரும் மாறி மாறி எனக்கு அந்த தெரு தான், எனக்கு அந்த ஊர் தான் பேசுகிறாங்களே, என்ன விஷயம் ஒன்று. அவர் சொன்னாராம், 2 பேரும் அத்தாவும் மகனும் குடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. 2 பேர் யார்? அத்தாவும் மகனும் குடிச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அத்தாவுக்கு மகனை தெரியல, மகனுக்கு அத்தாவை தெரியல. இதையே தெரியலங்கும் போது அந்நிய பெண்களை பார்த்தா எல்லாருமே மனைவி நவூது பில்லா, அல்லாஹ் பாதுகாக்கணும், ஹலால் மாதிரியே தெரியும். அதனால அருமையான தாய்மார்களே, உங்களுக்காக தான் மெயினாக பேச கூப்பிட்டுருக்காங்க. உங்களுடைய லட்சியம் ஒவ்வொருத்தரும் ஒரு குறிக்கோள் இருக்குது. நான் கடைசிக்கு வந்துடுறேன். எல்லாத்துக்கும் ஒரு குறிக்கோள் இருக்கு. உங்களுக்கு என்ன குறிக்கோள் மனசில் வச்சுக்கிடுங்களீங்க. எங்கள் வீட்டில் இருக்கிற ஆண்கள்லாம் வெளிநாட்டில் இருக்கிறாங்க. அவங்க ஊருக்கு வந்துட்டாங்கன்னா ஒவ்வொரு கட்டத்திலும் என் பிள்ளைய ஒவ்வொரு ஸ்டேஜில் இருந்து அல்லாவுடைய பாதையில் அவனுடைய மார்க்கத்துக்கு அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறேன். பாருங்கள், இப்போ உங்கள் பையன் 10 வயசில் எப்படி இருக்கான், 15 வயசில் எப்படி இருக்கான்னு காமிங்க. எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க, எவ்வளோ தியாகம் பண்ணுறாங்க. அதுக்காக நீங்கள் கொஞ்சம் தியாகம் பண்ணணும். 7 வயசுக்கு பிறகு உங்கள் கண்ட்ரோல் எடுத்துக்கிடுங்க. 14 வயசுக்குள்ளே அவனை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு உங்கள் பேச்சை மீறவே மாட்டான். அதுக்கு பிறகு நான் ஆசைப்பட்டவளை தான் முடிப்பேன்னு சொல்லவே மாட்டான். நான் ஆசைப்பட்ட பொருளை சாப்பிடுவேன்னு சொல்லவே மாட்டான். உங்கள் கண்ட்ரோல்குள்ளே 14 வயசுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கிடுங்க. தயவுசு நண்பர்கள் கூப்பிட்டாங்கன்னா மரியாதையாக பேருன்னு சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸுகள் தான் வருவாங்க, ஃபோனில் பேசுவாங்க. தயவுசெய்து ஃபோனை வாங்கி கொடுக்காதீங்க. ஃபோன் அவன் பேசினா பக்கத்தில் ஈரிங்க. அவனுக்கு அந்த நேரத்தில் ஏற்படுற அந்த சலனங்கள் எல்லாம் எதிர்காலத்தில் அவனை கேவலப்படுத்திடும். இந்த குறிக்கோளை உங்கள் மனசில் வச்சுக்கிடுங்க. கடைசியாக சொல்கிறேன், ஒவ்வொருத்தரும் ஒரு குறிக்கோள் இருக்குது. சென்னையில் நான் ஒரு 10 வருஷம் இருந்தேன். மெரினா பீச்சு, அங்கே காலையில் வாக்கிங் போவோம். அப்போது அந்த நாயை பிடிச்சிக்கிட்டு நிறைய பேர் வாக்கிங் போவாங்க நாயோட. அப்போது என் கூட வந்தவர் தமாஸ்கா ஒரு செய்தியை சொன்னார். நான் கேட்டேன், என்னங்க நாயெல்லாம் வாக்கிங் கூப்பிட்டு போகிறாங்க அப்படிங்கும்போது அவர் சொன்னார், நாய்க்கு நிறைய வரலாறு இருக்க ஜெருத்து உங்களுக்கு தெரியாது அப்படின்னு. ஆனால் நாய் சொர்க்கத்துக்கு போகும்னு சொல்லிட்டு தப்சீரில் வருது, அது நமக்கு தெரியும். அப்போ அவர் சொன்னார், இந்த நாயை கூப்பிட்டுட்டு இவர் போகும்போது அந்த பீச்சில் சுற்றிக்கிட்டு இருக்கிற நாய்கள் இருக்கு பாருங்க, அந்த நாய்கள்லாம் போய் அந்த நாய்கிட்ட அது பாஷையில் பேசிச்சான். ஏன்னா நாங்கள்லாம் பீச்சில் ஃப்ரீயாக நடமாடிக்கிட்டு இருக்கோம், அல்லாஹ் பாதுகாக்கும், நாங்கள்லாம் ஃப்ரீயாக நடமாடிக்கிட்டு இருக்கோம், நீ ஏன்பா இவன் கைத்தை பிடிச்சிட்டு உன்னை கூடயே போகிறான், இவன் பின்னாடியே போகிற, இந்த கண்ட்ரோலான வாழ்க்கை உனக்கு தேவையா அப்படின்னு அந்த நாய்கிட்ட தெரு நாய்கள்லாம் பேசிச்சான். அப்போது அந்த நாய் சொல்லிச்சான், நான் சும்மா ஒன்று ஓனர் பின்னாடி போல, எனக்கு ஒரு லட்சியம் இருக்குது, அந்த லட்சியம் நிறைவேற வரை இது பின்னாடி தான் போவேன். அப்போ அது தெருநாய் சொல்லிச்சான், உங்களுக்கு அப்படி என்ன லட்சியம்? ஒன்றுமில்லை, இந்த ஓனருடைய மக, தாய்மார்களே நல்லா கவனிங்க, ஓனருடைய மக ஒரு பையனை கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருக்கா. இந்த ஓனருக்கும் அவருடைய மகளுக்கு சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும். அவர் அப்பப்போ சொல்லுவார், இந்த நாய்க்கு ஒன்றை கல்யாணம் முடிச்சு வச்சாலும் வைப்பேனே தவிர, இந்த நாய்க்கு ஒன்றை கல்யாணம் முடிச்சு வச்சாலும் வைப்பேனே தவிர நீ ஆசைப்பட்டவனும் வச்சிக்க மாட்டேன். ஏன்னா வீட்டோட மருமகனாக போயிடலான்னு ஒரு ஆசை எனக்கு இருக்கு, வீட்டோட மருமகனாக போயிடலான்னு ஒரு ஆசை எனக்கு இருக்குது. நான் ஒன்றும் லட்சியம் இல்லாமலாம் போகல. அல்லாஹ் பாதுகாக்கணும். தெருகளில் நிறைய பேர் சுற்றுறாங்க, உங்கள் பிள்ளைகளை பாதுகாத்துக்கிடுங்க. உங்களுக்கு லட்சியம் இருக்குது, வீட்டில் இருக்கிற குடும்ப தலைவருடைய லட்சியத்தை பாதுகாக்கிறது தான் உங்களுடைய லட்சியம். வல்ல ரஹ்மான் அந்த லட்சியத்தில் அடிப்படையான ஒன்று தான் இந்த எஸ்டிபிஐ கட்சி. இந்த போதை ஒழிப்புக்கு சில இடங்களில் கண்டிஷனே போட்டிருக்காங்க, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்கோம். பீடி குடிக்காதவங்க தான் உள்ளே இருக்கணும், இந்த மாதிரி பொருள்களை பயன்படுத்தாமலாம் இருக்கணும்னு சொல்லிட்டு வல்ல ரஹ்மான் கியாமத்து நாள் வரை இந்த கட்சியை அமைப்பை அல்லாஹ் நிரந்தரமாக்கி தருவானா, ஆபாதாக்கி தருவானாக. இவர்கள் மேற்கொள்கிற எல்லா பணிகளையும் வல்ல ரஹ்மான் கபூல் செய்து நம்முடைய உரிமையை மீட்பதற்குண்டான எல்லா முயற்சியை இவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள், அதற்கு வெற்றியை தருவானாக என்ற ஒரு நல்ல வாழ்த்துக்களையும் துஆவையும் சொல்லி என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.